ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பாரிஸ் சீரிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பார்க்க போகிறோங்க. ஆமாம், ஷாப்பிங்னா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக அதே போல் எனக்கும் பிடிக்கும். நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் பாரிஸில் ஸ்டே பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வீக்லி 3 டேஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போடுவாங்களாம். அங்கே எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். இது டியூஸ்டே, ஃப்ரைடே அண்டு சண்டே 3 நாள் ஆஃப் டே தான் போடுவாங்க, 1 o'clock வரைக்கும். அப்புறம் இல்லை ஒரு நாள் மட்டும் 3 o'clock வரைக்கும் நினைக்கிறேன். இந்த பேக்லாம் பாருங்கள், 6 நம்ம ஊர் காசுக்கு 550 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். பாரிஸில் சொன்ன மாதிரி எல்லாமே ஈரோ தாங்க. இங்கே பாரிஸில் ஈரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டாப்ஸ்லாம் 5 ஈரோ 6 ஈரோ அந்த மாதிரி. 5 ஈரோனா 500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணல, ஜஸ்ட் கிளாத்லாம் மட்டும் செக் பண்ணேன், நல்லா இருந்தது. பட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கிடையாது, நம்மளுக்கு ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். அதனால் அந்தளவுக்கு எதுவும் நான் பாரிஸில் பர்ச்சேஸ் பண்ணலை. இதெல்லாம் பாருங்கள், கர்டன்ஸு, பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி பில்லோஸ்லாம் கூட இருக்குது. எல்லாமே இருந்ததுங்க, இங்கே இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருந்தது. நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, இந்த ரோல் மாதிரி வச்சு மீட்டர் கணக்கில் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் டி நகர் மாதிரி இருந்ததுங்க. ஃபுல்லாக ஜேன்னு இருந்தது. அவ்வளோ கூட்டம். காலையிலே, இத்தனைக்கும் நாங்கள் காலையிலே போய்ட்டு ஒரு 9:30 அந்த ரேஞ்சில் போனோம். பார்த்தா அவ்வளோ கூட்டம். இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீக்குமே புது புது ஐட்டம்ஸாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ இந்த வாரம் நீங்கள் பார்த்து ஒன்று வைக்கிறீங்க, நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கலான்னு நினச்சிங்கன்னா அது அடுத்த வாரம் இருக்காதான். அவங்க சொன்னாங்க. நான் ஒரு ஹேண்ட்பேக் பார்த்தேன், அது செம சூப்பராக இருந்தது. நான் பட் அப்போ வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் இன்னைய வரைக்கும் அதை தேடிட்டுருக்கேன் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு. பட் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமாக கிளம்பிட்டேன். நிறைய ட்ரெஸ்ஸஸ், நிறைய கலர்ஸில் சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த பேண்ட்லாம் பாருங்கள், 4 ஈரோவாம். எல்லாமே நீங்கள் ரேட் கேட்க வேணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே போர்டு வச்சுருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு எது நல்லாயிருக்கு, ஃபிட்டிங் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதான். மோஸ்ட்லி இங்கே ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்தது, டாப்ஸு அந்த மாதிரிலாம். இதெல்லாம் டிஷர்ட்ஸ்லாம் 5 ஈரோ போட்டிருக்காங்க. 5 ஈரோனா 500 ரூபா அந்த ரேஞ்சில் வரும் நம்ம ஊர் காசுக்கு. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், 1 ஈரோனா 90 ருபீஸ் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு. ஜஸ்ட் நான் அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் இந்தியன் மணிக்கு. அதுவும் இல்லாமல் கிட்ஸ் ட்ரெஸ்லாம் வச்சுருந்தாங்க, செம சூப்பராக இருந்தது. எல்லாமே அந்த லைட் கலர்ஸில், பிங்க்கு, ஒயிட்டு, அந்த பேபி பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸில் இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் எனக்கு லக்கேஜ் இல்லாததால் நான் அந்தளவுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்டோடு போனேன். பட் அப்பயுமே 1-2 வாங்கிட்டு வந்தேன். இந்த கர்டன்ஸ்லாம் பாருங்கள், 10 ஈரோ 15 ஈரோவா. 15 ஈரோனா 1350 400 அந்த ரேஞ்சில் வரும். அதுவும் இல்லாமல் ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு, அது மாதிரி கிட்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் பெரியவங்களுக்கு டாப்ஸு, சுடிதார் செட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இது மட்டும் இல்லாமல் ஷாக்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அது மாதிரி இங்கே பேகெல்லாம் நல்லா இருந்தது. பட் 25 ஈரோ போட்டிருந்தாங்க. 25 ஈரோனா நம்ம ஊர் காசுக்கு 2300 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். 20 ஈரோ 25 ஈரோ அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு தெரியல எப்படி இருக்கும்னு, எனக்கு தெரியல அது குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் டச் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, திக்காக. பட் அது லைஃப் வருமானு எனக்கு தெரியாது. நிறைய இந்த மாதிரி சில்வர் ஆன்டிக் ஜுவல்லர்ஸ்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், கிட்ஸுக்கு வச்சுருக்காங்க கவுனு. எல்லாமே மேலே ஹேங்கரில் மாட்டியிருக்கிறதுலாம் செம்ம சூப்பராக இருந்தது. கலர் ரொம்ப அட்ராக்டிவாக, அதுவும் ஹேண்ட்பேக்கு, கேப்பு அதோட செட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அந்த ஸ்ட்ரீட்டே அப்படியே ஜெகஜோதியாக இருந்தது. நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எங்கே பூந்து எங்கே வந்தோம் அப்படின்னே தெரியல. 2 சைடுமே, ரோடுக்கு 2 சைட்லேயுமே போட்டிருந்தாங்க. பாரிஸில் இப்படிலாம் கூட இருக்கா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படின்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே இருந்ததுங்க, கூலர்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. 2 ஈரோ 6 ஈரோ அந்த மாதிரி. ஸ்லிப்பர்ஸ்லாம் பாருங்கள், 6 ஈரோவாம். 6 ஈரோனா அதே தான் 540 ரூபா 600 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். மேக்கப் ஐட்டம்ஸ் பாருங்கள், அப்படியே குவிச்சு வச்சுருக்காங்க. வேஸ்லின்னு, அப்புறம் ஃபவுண்டேஷன், ஐலைனர், இது இல்லாமல் ஷாம்பூ அதெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், கேப்பு
சூப்பராக இருந்ததுங்க. கேப்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸும் இருக்குது. கிட்ஸ் கேப்பு, பெரியவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து கிச்சன் ஐட்டம்ஸை, இந்த ஸ்பூனு, ஃபோக்கு, அப்புறம் வந்து அந்த ஜல்லடை, விஸ்கு இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பாருங்கள் அந்த லாங் டாப்ஸ் மாதிரி. பார்க்கும்போது எங்கெல்லாம் கூட வந்து எடுக்கிறாங்களா அப்படின்னு இருந்தது. பட் அவ்வளோ கூட்டம், எல்லாருமே வந்து அவ்வளோ சர்ச் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே இருந்ததுங்கண்ணா. மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸு கடை, அப்புறம் வந்து ஹேண்ட்பேக்கு, ட்ராலிலாம் கூட வச்சுருந்தாங்க. காலையில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரீட் அப்படியே ஜேன்னு இருந்துச்சு. ஈவினிங் நான் வந்து வெளியில் போயிட்டு வரும்போது பார்க்குறேன், ஒரு காக்கா கூட இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில். என்னடா அப்படியே காலி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் காலையில் இவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்க. ஆனால் அதிலே கூட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அதிலே உள்ள சந்தை மாதிரி போகுது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாமே ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸு, மீட்டு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபிஷ்ஷு, மட்டனு, ப்ரான்ஸு எல்லாமே நீங்கள் எது சொல்கிறீங்களோ அப்படியே கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது பாருங்கள் ஆக்டோபஸ்லாம் வச்சுருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஆனால் அது மாதிரி வந்து சிக்கன்லாம் வந்து மசாலா தடவி வச்சுருந்தாங்க. தனியாக லெக் பீஸு, தை பீஸு அந்த மாதிரி தனித்தனியாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. மீட்டுக்குன்னு தனி செக்ஷனு, ஃப்ரூட்ஸுக்குன்னு தனி செக்ஷனு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அந்த சில்னஸ்க்காக அப்படியே வந்து அந்த இது வருது பாருங்கள். இந்த சைட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸு. அதுவும் வந்து அவங்க கூப்பிட்றாங்க, நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ் ஆளுன்னு தெரிஞ்சு அவங்க வந்து கூப்பிடுறாங்க நம்மளை. தமிழ் பேசுகிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க பாரிஸில். போலாண்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதே வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க. அந்தளவுக்கு அவங்க டக்குன்னு வந்து அவங்களுக்கு போலிஷ் தான் வரும். பட் பாரிஸில் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் தமிழ் பேசி பார்த்துருக்கேன். ஃப்ரெஞ்ச் தான் பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் நிறைய தமிழ் பீப்புள்ஸ், நிறைய தமிழ் தெரிஞ்சவங்க இருக்காங்க இங்கே பாரிஸில். கீரை வெரைட்டிஸு, நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. இந்த ஒரு சைட் ஃபுல்லாமே அப்படியே வந்து அந்த மீட்டுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்படியே அந்த லென்த்துக்கும் வந்து மீட் செக்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் எது கேட்குறீங்களோ அப்படியே வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே இது பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக வேறு இருக்குது. வெளியில் தான் அவ்வளோ கூட்டம்னு பார்த்தா உள்ளே வந்து அதை விட பயங்கரமாக இருக்குது. அந்த வெளியில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு வரும்போதே நடுவில் வந்து இந்த மாதிரி சந்தை மாதிரி இருக்குது. எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கூட்டமும் இருக்குது பாருங்கள். இங்கேயுமே ரேட் வந்து மேலே வந்து போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் சாக்லேட்ஸு, கிட்ஸுக்கு அந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது உள்ளே. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாமே ஒன்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால் வந்து இவ்வளோ கூட்டமாக வந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வீக்லி 3 times 3 days இந்த மாதிரி இருக்குமா. அதனால் நீங்கள் அப்போ மட்டும் எதனா ஒரு நாள் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் அவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். எல்லா காய்கறி, எல்லா ஃப்ரூட்ஸு, மீட்டு எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆப்பிள், கிரேப்ஸு, பீச்சு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. வாட்டர்மெலன்லாம் ஃபுல்லாகவும் இருக்குது, ஸ்லைஸும் இருக்குது. இது இல்லாமல் எக்கும் இருக்குது. பொட்டேட்டோ செக்ஷன் வந்து தனியாக, இது இல்லாமல் ஃப்ரூட் செக்ஷன் தனியாக. இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து நட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ட்ரை நட்ஸு அந்த மாதிரிலாம், கிரேப்ஸு, ஆலிவ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள். அப்படியே அதை முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம் இப்போ ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு. நீங்கள் ஹேங் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கலர் பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. ஸ்லிங் பேக் மாதிரி இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து கேஷ் தான் நீங்கள் கொடுக்கணும். கார்டு பேமெண்ட்லாம் எந்த கடையிலையுமே கிடையாது. நாங்கள் வந்து கேஷ் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம், கார்டில் பே பண்ணிக்கலான்னு. பட் ஒரு கடையில் கூட கார்டு கிடையாது. நீங்கள் ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்துகிட்டு வந்து தான் உங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் கொடை, ஷாக்ஸு, அப்புறம் வந்து கேப்பு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ட்ராலி, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க.
கிச்சன் ஆக்சசரிஸு, இதுங்க பாருங்கள் ஷூஸ்லாம் கூட இருக்குது. நிறைய சைஸில் நிறைய கலர்ஸில் அப்படிலாம் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கும் இருக்குது, செட்டு செட்டாக வச்சுருந்தாங்க. டிஷர்ட்ஸு, கவுன்ஸு அந்த மாதிரி. இது இல்லாமல் மெட்டீரியல் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் இருந்தது. இங்கே பாருங்கள் மாப்பு, டிஷ்யூ ரோல்ஸு, விம் லிக்விடு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. நம்ம டி நகர் உள்ள பூந்தா எப்படி எல்லாமே இருக்குது அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நிறைய சின்ன சின்ன கடைங்க. ஒரு ஒரு கடையும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெஸ்ஸு கடை, ஷூ கடை அந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது. நம்ம இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தோன்னா எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இந்த சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ ஆப்போசிட் சைட்லேயுமே இருக்குது. கவரிங் ஜுவல்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு இந்த மாதிரி வந்து எல்லாமே டாய்ஸ்லாம் கூட இருந்தது இங்கே. எனக்கு நிறைய டாப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. நிறைய டாப்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் மெட்டீரியலும் வந்து பார்க்கும் போது எனக்கு நல்லாயிருக்கு. டச் பண்ணாலும் சாஃப்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி குல்ட்டு, பெட்ஷீட்ஸு, பில்லோஸு இந்த மாதிரி எல்லாமே இருந்தது இங்கே. இந்த சின்ன சின்ன ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் 60 இது இல்லாமல் ஜென்ஸுக்குமே வந்து டிஷர்ட்ஸு, ஜீன்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட சந்தை மாதிரி தாங்க. நம்ம ஊர் டி நகர் சந்தை மாதிரி தான் இருந்தது இங்கேயும். உள்ளே போனால் எப்படி வெளியில் வரதுன்னே தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் என்ட்ரு ஆனது ஒரு பக்கம், ஆனால் வெளியில் வந்தது ஒரு பக்கம். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. இது இல்லாமல் ஃபோன் கேஸ்லாம் கூட இருந்தது. இந்த ஊர்லேயும் ட்ராம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே மெயின் ரோட்லேயே தான் போட்டிருக்காங்க இந்த கடை. இவ்வளோ பேர் பாருங்கள், அப்படியே ஜேன்னு இருக்குது. இந்த மிரர்லாம் வந்து 20 ஈரோவாம். 20 ஈரோனா நம்ம ஊர் காசுக்கு 1800 அந்த ரேஞ்சில் வரும். பாருங்கள் அப்படியே தெரியுதா, 2 சைடுமே வந்து கடை தான், ஃபுல்லாமே கடை தான் வச்சுருக்காங்க. கிச்சன் ஐட்டம்ஸு, இந்த மாதிரி வெசல்ஸு, அப்புறம் வந்து ஜுவல்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ட்ரெஸ்ஸு. திரும்ப அந்த ட்ரெஸ்ஸு கடையே தான் வருது. ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்பேக்கு அந்த மாதிரி தான் வருது. பட் இங்கே நிறைய கலர்ஸு, நிறைய டிசைன்ஸில் வச்சுருந்தாங்க. ஷூஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதுதான். ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இந்த கார்பெட்ஸ்லாம் இருக்குல்ல, ரக்குன்னு சொல்லுவாங்களே, வீட்டில் போடுவாங்களே, அந்த மாதிரி ரக்லாம் கூட இருக்குது. நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொன்னீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க போல். ட்ராலி இந்த மாதிரி இருக்குது. ட்ராலி கூடமா விற்கிறாங்க அப்படின்றதா இருக்குது. பட்டு நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து போகிறதா பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா யார்கிட்டனா கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய இடத்துல போடுறாங்களாம். பட் நாங்கள் இருந்த இடத்துல கரெக்டாக நாங்கள் போகும்போது போட்டிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு பார்க்குற சான்ஸ் கிடச்சிச்சு. டாப்ஸ்லாமே 5 ஈரோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதான் 500 அந்த ரேஞ்சில் தாங்க வரும். ஸ்லிப்பர்ஸும் அது மாதிரி சூப்பராக இருந்தது. பட் என்னென்னா ஹீல்ஸ் மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஒரு வழியாக வந்து அந்த ஸ்ட்ரீட் எண்டுக்கு வந்தாச்சு. 2 சைடுமே அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு லைட்டாக பர்ச்சேஸை போட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். See you soon.